எதற்காக இத்தனை மக்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவை நோக்கி செல்றாங்களாம் இந்தியால இருந்து. எதற்காக அவங்களாம் அங்கே போகிறாங்க? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் தான் அனுப்புகிறாங்க. எல்லோரையும் கையில் விலங்கு போட்டுறாங்க, கால்லையும் விலங்கு போட்டுறாங்க. இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்குமானா, இன்ஃபேக்ட் நம்மளுடைய பிரதமரும் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட்டை கேட்டாங்க, என்னங்க இல்லீகல் இமிகிரண்ட் பற்றி நீங்கள் ரைஸ் பண்ணீங்களான்னு. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி 20 அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனார். அந்த பதவியேற்றதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மற்ற நாடுகளுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் ஹாண்டுரஸ், கொத்தமலா, இந்த மாதிரி பிரேசில், இந்த மாதிரி சதர்ன் அமெரிக்கன் கான்டினென்ட் கண்ட்ரீஸ்க்கெலாம் அனுப்ப ஆரம்பித்தார் அந்தந்த நாட்டு மக்களை, அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸு அமெரிக்காவில் இருக்கிறவங்கள. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இறங்கி இருக்கிறது முதல் ஃப்ளைட்டு அம்ரிட்சர் ஏர்போர்ட்டில். என்னென்னா இந்தியன் இமிகிரண்ட்ஸு 100லேருந்து 220 வரைக்கும் அப்படின்றாங்க. சரியான டேட்டா இது வரைக்கும் இல்லை. ஆனால் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட், மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இந்தியன் ஏர்போர்ட்டான அம்ரிட்சரில் வந்து இறங்கிருச்சுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் இமிகிரண்ட்ஸு இந்த மாதிரி பல ஏர்கிராஃப்ட் வரப்போதாம். இந்தியன் இமிகிரண்ட்ஸ் யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்களோ இல்லீகலாக அவங்களெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. ஹேண்டு கஃபோட, அதாவது கையில் விலங்கு போட்டு கால்லையும் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க. சரி, எதற்காக இத்தனை மக்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவை நோக்கி செல்கிறாங்களாம் இந்தியாவிலேருந்து? எதற்காக அவங்களாம் அங்கே போகிறாங்க? எந்த வழியில் போகிறாங்க? ஃப்ளைட்டில் நேராக போயிட முடியுமா? அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ எந்த வழியில் போகிறாங்க? அதற்கப்புறம் இப்போ அவர் திருப்பி அனுப்பும்போது மற்ற நாடுகள், மெக்சிகோவாக இருக்கட்டும், கொலம்பியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? நம்ம நாடு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருடம் இல்லீகலாக போகிறாங்களாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, டாங்கி ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை டாங்கி ஃப்ளைட் அப்படின்னா, மெயினாக அந்த காலத்துலேருந்து போனது யாருன்னா பஞ்சாபிஸ் வந்து டங்கி அப்படின்னு வாங்கலாம், கழுதைய. அதனால் இதை டாங்கி ரூட்னே ஆயிடுச்சு. டாங்கி ரூட்டுன்றது என்னென்னா, இப்போ கழுதை எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு இடம் நிறுத்தி அடுத்த இதுக்கு லோடு மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி பல இடத்துல ஸ்டாப் இருக்கும். நேராக இவங்களால் போய் அமெரிக்காலலாம் இறங்க முடியாது. ஸோ இந்த டாங்கி ரூட் பார்த்திங்கன்னா பல மாதங்கள் ஆகும், ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட ஆகுமா. ஆனாலும் பார்த்திங்கன்னா பஞ்சாப், குஜராத், போன வருஷம் டேட்டா பிரகாரம் குஜராத்திஸ் தான் நிறைய போகிறாங்களாம். பஞ்சாப், குஜராத்து, ஹரியானா, இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இவங்க எந்த ரூட்டில் போவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டாங்கி ரூட் எப்படி ஸ்டார்ட் ஆகுமானா, இதுக்குன்னே ஏஜென்ட்ஸ் இருக்காங்களாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணோன்னே 50லேருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுமாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஷெங்கன் விசா எடுப்பாங்களாம். ஷெங்கன் விசான்றது என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு டூரிஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு விசா இருக்குது. ஸோ ஷெங்கன் விசா அது ஒரு ரூட்டாக. இல்லைன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது துபாய்க்கோ எதுக்கோ வந்துட்டு ஒரு விசா எடுத்துப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஷெங்கன் விசா தான் எடுக்கிறாங்களாம். ஏன்னா ஷெங்கன் விசா ஒருத்தருக்கு கிடச்சிருச்சுன்னா அதற்கு அடுத்தது சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் உள்ள ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக. அது கொலம்பியாவாக இருக்கலாம், பிரேசிலாக இருக்கலாம். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா ஈக்குவேடராக. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏதாவது ஒன்றுத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போவாங்களாம். எங்கே? ஈக்குவேடருக்கு. இப்போ ஈக்குவேடர் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் பெருன்ற நாடு இருக்கும், அதற்கு மேலே இருக்குங்க. ஸோ அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் தான் இனிமேல் தான் ரொம்ப டஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இவங்க அப்படியே ஒன்று ஃபஸ்ட்டு டாக்ஸியில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயின்லையும் போவாங்களாம், ஒரு கட்டம் வரைக்கும் தான். அதற்கப்புறம் இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்லேருந்து நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கு மாறணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனாமா ரூட் இருக்கும். ஸோ கொலம்பியாவிலேருந்து பனாமாவுக்கு போகணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டேரியன் கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டேரியன் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிலோமீட்டர் தான். ஆனால் பல நாட்கள் ஆகுமா. ரொம்ப கஷ்டமான ஜர்னி அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே ரோடே கிடையாது, நிறைய நதிகள் போகும். வேணும்னே ரோடு போடாமல் வச்சுருக்காங்களாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்
ஹைவேஸ் எங்கன்னா அலஸ்கா, நார்த் அமெரிக்கால அலஸ்கால ஆரம்பிச்சு சவுத் அமெரிக்கால அர்ஜென்டினா வரைக்கும். அதுதான் லாங்கஸ்ட் ஹைவே இன் த வேர்ல்டு. ஆனாலும் இந்த 100 கிலோமீட்டர வேணும்னே போடாம வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய பிரஷர். ஏன்னா நெறைய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த சைடு வந்துடக்கூடாது, அவங்க நாட்டுக்கு இமிகிரன்ஸாக வந்துடக்கூடாதுன்னு அந்த ப்ரெஷர்னால அங்கே ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, ட்ரக் மாஃபியா இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த டான்ஸ்லாம் இருக்காங்களே, எல்லா இல்லீகல் ஆளுங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்களாம். ஸோ இந்த டேரியன் கேப்பை இவங்க நடந்தே தான் போகணும். இதில் என்னென்னா பாய்சனஸ் ஸ்னேக்ஸு, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்குமாம் அந்த இடத்துல. காட்டு விலங்குகளும் இருக்குமாம். இவங்க நடந்தே தான் போகணும். பிஸ்கட் எடுத்துப்பாங்களாம், காஞ்ச திராட்சை எடுத்துக்கணுமாம். ஒரு பேக்கில் நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக போகலாம், குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. ஸோ இது இது வந்து பல நாட்கள் எடுக்கும். பெண்களெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாஃபியாலாம் இருப்பாங்க, அவங்களாம் ரேப் பண்ணுவாங்களாம். அதாவது அவ்வளோ ஒரு கொடுமைகளை சந்திக்கிற ரூட்டு தானாம் அந்த டேரியன் கேப்பு. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ அவங்க கடந்துட்டாங்கன்னா என்னென்னா அவங்களுடைய நம்பிக்கை, ஒருவேளை இதை கடந்துட்டோன்னா கடைசியில் அப்புறம் மெக்சிகோ வரைக்கும் போயிடலாம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போயிட்டா நம்ம லைஃப் பெட்டர் ஆகும். ஸோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த டேரியன் கேப்பை தாண்டுவாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் நேராக மெக்சிகோலே போயிட்டு ஃப்ளைட்டில் இறங்கக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட் விசா ப்ரொசீஜர் மெக்சிகோவுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் ஈஸியஸ்ட் இந்த டாங்கி ரூட் எப்படின்னா, இந்த சதர்ன் அமெரிக்கன் கண்ட்ரிஸு, குறிப்பாக ஈக்குவேடரில் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயின், பஸ் அந்த மாதிரி போய் டேரியன் கேப்பை தாண்டணுங்க. ஸோ டேரியன் கேப்லேயே நிறைய பேர் இறந்துருவாங்களாம். ஏன்னா நிறைய அந்த நதிகள் போகும், திடீர்னு அடித்து ஃப்ளாஷ் ஃப்ளட் வருமாம், அங்கே மெடிக்கல் இது ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. நிறைய பேர் திருடுவாங்களாம். ஏன்னா கேட்க யாரும் இல்லைன்னு எல்லாருக்குமே அங்கே தெரியுமா, இவங்கெல்லாம் வந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக தான் நீங்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அடித்து பிடுங்குவாங்களாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஏஜென்ட்ஸு. ஸோ இந்த டாங்கர்லாம் யாரையாவது அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து, அதாவது ஒரு ஏஜென்ட் கிடையாதுங்க, இந்தியாவில் ஆரம்பித்து அங்கே போகிற வரைக்கும் பல ஏஜென்ட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் ஒவ்வொருத்தரையாக போயிட்டு கடைசியில் அந்த டேரியன் கேப்பை தாண்டின உடனே அதற்கப்புறம் சில கண்ட்ரீஸ்லாம் வரும், இந்த கொத்தமெலா இந்த மாதிரிலாம் நாடு. அப்பயும் திருப்பி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ட்ரெயினில் போகிறதும் அவ்வளோ அன்சேஃபாங்க. கண்டிப்பாக திருடிடுவாங்களாம். ஏன்னா கேட்க ஆள் இல்லை அப்படின்னு. எப்படியும் நீங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்கல்ல, இன்னொரு நாடுக்கு போகும்போது எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு பிடுங்கிடுவாங்களாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கடைசியில் மெக்சிகோ பார்டர் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே மீண்டும் ட்ரெயின், பஸ்ஸு, டாக்ஸி அப்படி போய் கடைசியில் அமெரிக்கா, மெக்சிகோ அந்த இமிக்ரேஷன் இடத்துக்கு போயிடுவாங்களாங்க. இப்போ வந்துட்டு 2 வகையாக போகலாம். ஒன்று வந்துட்டு அவங்க அசைலம் கேட்டு போவாங்களாம். அசைலம்னா எங்கள் நாட்டில் எங்களால் இருக்க முடியாது, கொடுமை பண்ணுறாங்க எங்களுக்கு, அதாவது ரிலீஜியஸ் அட்ராசிட்டிஸ் நிறையா நடக்குது, இல்லை ரேஷியல் அட்ராசிட்டிஸ் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் தஞ்சம் கேட்குறது. ஸோ இது வந்துட்டு ஒரு ரூட்டு. அப்போது இதற்கு வந்து உடனடியாலாம் கொடுக்க மாட்டாங்களாம். ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஓரளவு லீனியண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அது இப்போ வந்து அங்கே கொடுக்க வாய்ப்பே இல்லை அசைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரூட் என்னென்னா, அங்கே நதி வழியாகவே திருப்பி வந்துட்டு கண்டெய்னருங்களோட படகுகளை நிறைய துணியெல்லாம் மேலே போட்டு எப்படியோ போயிட்டு அந்த சைட் சேர்த்து விட்ருவாங்களாங்க டங்கர்ஸு. ஒரு வேளை பிடிச்சா உடனே அப்படி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அது பிடிக்கலனாலும் உள்ளே போய் என்னைக்கே மாட்டினாலும் அங்கே ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இதற்கு வந்து பல லட்சம் செலவு பண்ணி தான் அங்கே போகிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அங்கே போனால், அமெரிக்கா போனால் நம்ம நல்லா ஆயிரும், குடும்பம்லாம் நல்லாயிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. சரி, எதற்காக இத்தனை இந்தியர்கள் போகணும்? மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் என்ன யோசிப்போம், படிக்காதவர்கள் தான் அங்கே போவாங்க நிறைய பேர் அப்படின்னு. கிடையாது, படித்தவர்கள் நிறைய பேர் போகிறாங்களாம். காரணம் என்னென்னா, இங்கே வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்தியாவில். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான காரணம். எக்கனாமிக்ஸில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா, நீங்கள் படித்த டிகிரிக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. ஸோ ஒருத்தர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருப்பாங்க, ஆனால் அதற்குரிய சம்பளமோ அதற்குரிய வேலை இருக்காது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பொசிஷனில் வேலை, இப்போ ஸ்விக்கிலெலாம் வேலை பார்க்குறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க, நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் அவங்களாம் இப்போ எம்ப்ளாய்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களாம் அண்டர் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விற்று, அடமானம் வச்சு இல்லை வீட்டை விற்று
40லேருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவாங்களாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எப்படியாவது அங்க போய் சேர்ந்துட்டா, அதற்கப்புறம் அமெரிக்கால வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அசைலம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இவங்க அங்க ஒண்ணும் இது பெர்மனன்ட் ரெசிடென்சி அதெல்லாம் கிடையாது. ஆனா இமிகிரண்ட் தான், அசைலம் கேட்டு வந்திருக்காங்க, அந்த ப்ராசஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 150 நாள் கழிச்சு அவங்க ஏதாவது வேலை பார்க்கலாங்க. அப்போ அவங்க என்ன வேலை பார்ப்பாங்களான்னா, உடனே என்ஜினியர்னா அங்க என்ஜினியர் வேலை கிடைச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டேஷன்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல, இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல வெயிட்டரா, இந்த மாரி வேலை கிடைக்கும். அங்க ஆனா என்னன்னா, ஒரு நாளைக்கு $100 வரைக்கும் $100 ஈஸியா சம்பாதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ $100 மதிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டாலர் விலை ரூ. 86, ரூ. 87 இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கே ரூ. 8,700 கிட்ட சம்பாதிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இந்தியால இருந்தா, அவங்க மாச சம்பளமே அவ்வளவா தான் இருக்கும். ஸோ இது 30 நாள்னும்போது அவங்களால நல்லா சேமிக்கவும் முடியுதாம். வீடுங்களுக்கு அவங்க சொந்த அவங்க அம்மா, அப்பாலாம் ஊர்ல இருப்பாங்கல்ல. பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இங்கெல்லாம். ஸோ அவர்களுக்கு இவங்க அமெரிக்கால இருந்து மாசம் ரூ. 2,00,000 வரைக்கும் அனுப்ப முடியுதாம். இந்த மாரி வீடுகள் பார்த்தீங்கன்னா, ஹரியானாலாம் நெறைய கிராமங்கள்ல அமெரிக்கா வீடுகள் அப்படின்னே இருக்குமாம். அவங்கலாம் கொஞ்சம் அதாவது 2 மாடி வீடுலாம் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பசங்க இந்த மாரி போயிட்டு அனுப்புறது. ஸோ இது ஏதோ ஒரு நம்மளுடைய நாட்ல உள்ள அந்த அன்எம்ப்ளாய்மென்ட், இன்னொன்னு அண்டர் எம்ப்ளாய்மென்ட்னால தான் இத்தனை மக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க அமெரிக்காக்கு எப்படியாவது போணும்னு இந்த டாங்கி ரூட் வழியா போறாங்க. சரி, எல்லாராலயும் போக முடியுமா? இல்ல. நெறைய பேர் இறந்துருவார்களாம். ஒரு நியூஸ் ஐட்டம் கூட பார்த்தேன். ஒரு பெண் வந்துட்டு எப்படியோ கடைசியில அமெரிக்காவிலயும் அசைலம் வாங்கியிருக்காங்க. உள்ள போனோனே அந்த ஹீட் தாங்க முடியாம, அவங்க குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு, தண்ணி எடுக்க போறதுக்குள்ள அந்த குழந்தை இறந்திருக்கு. இதே மாரி போன வருஷம் ஒரு நியூஸு, கனடா பார்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி அம்மா, அப்பா, குழந்தை எல்லாம் சேர்ந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இறந்தார்கள். ஸோ இந்த மாரி நிறைய பேர் இறப்பார்கள். படகு கவுந்து நிறைய பேர் இறப்பாங்க. ஏன்னா எல்லாமே இல்லீக, அங்க கேட்க ஆளே இல்ல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர சாவடிச்சுட்டு அவங்களுடைய கிட்னி, லிவர் இதெல்லாம் திருடுறதுக்கும் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு அவ்வளோ பணம் இருக்காம். ஸோ பல சேலஞ்சஸோட அவங்க வந்துட்டு எப்படியாவது ஒரு வேளை போய் சேர்ந்துட்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்ற கணக்குல தான் இத்தனை பேர் போறாங்க. சரி, இப்போ ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்த மாரி இமிகிரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, இல்லீகலா அங்க போயிருக்காங்கல்ல, யாரெல்லாம் அமெரிக்காவ ரீச் ஆயிடுறாங்க, அவங்களெல்லாம் புடிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா டிப்போர்ட் பண்றார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல தான் அனுப்புறாங்க. எல்லோரையும் கையில விலங்கு போட்டுறாங்க, கால்லயும் விலங்கு போட்டுறாங்க. இந்த மிலிட்டரி ஏர்கிராஃப்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்குமானா, ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குமா. ஸோ அந்த ஒரு டாய்லெட் எத்தனை பேர் 200லேருந்து 300, 400 பேசஞ்சர் வரப்போறாங்க. ஸோ ஒரு மாரி இன்ஹியூமன் கண்டிஷன்ல தான் அவங்கள அனுப்புறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, மெக்சிகோக்கு அனுப்பிச்சாங்க. மெக்சிகோல வந்துட்டு மெக்சிகோவுடைய பிரசிடென்ட் கிளாடியா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் இங்க லேண்ட் பண்ண இருந்ததுக்கு அவங்க கண்ட்ரில பர்மிஷனே குடுக்கல. அதெல்லாம் குடுக்க முடியாதுங்க. திருப்பி கொண்டு போங்க. இந்த மாரி இன்ஹியூமனாலாம் கொண்டு வரக்கூடாது. நாங்க கண்டிப்பா நீங்க எங்க கண்ட்ரில இருந்து யாராவது அங்க இமிகிரண்ட்ஸ் இருந்தா நாங்க திருப்பி வாங்கிக்கிறோம். ஆனா இந்த மாரி இன்ஹியூமன், இந்த மாரி கையில விலங்கு போட்டுலாம் நாங்க இது பண்ண முடியாது. அதனால ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய கோவம். ஆனா இப்போ வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. கொலம்பியா இதே மாரி என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கால இருந்து வர்றதுக்கு ஃப்ளைட் வந்துச்சு. இந்த மாரி மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல அவங்க கொலம்பியன் சிட்டிசன்ஸ் நெறைய பேர் இமிகிரண்ட்ஸா இருப்பாங்கல்ல. அப்ப அவங்களும் பர்மிஷன் தரல. திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. உடனடியா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்க 25% டாரிஃப் கொலம்பியா மேல போடப் போறோம் அப்டின்னாரு. உடனடியா கொலம்பியா பிரசிடென்ட் கொஞ்சம் முன்னாடி இருந்த மாரி இது இல்லாம அக்ரெசிவா இல்லாம, சரி நாங்க எடுத்துக்கிறோம் எங்களுடைய இமிகிரண்ட்ஸ. ஆனா இந்த மாரி மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல இல்லீகலா கொண்டு வரது, அந்த ஹேண்ட்கஃப்லாம் பண்ணி ரொம்ப இன்ஹியூமனா கொண்டு வரீங்க. அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏர்கிராஃப்ட்ட கொலம்பியன் ஏர்கிராஃப்ட்ட அங்க போயிட்டு கூட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ் இந்த மாரி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொத்தமலா, ஹாண்டுராஸ் போன்ற நாடுகள்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம அந்த இத ஏத்துக்கிறாங்க. இவங்களுடைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அங்க போனவங்கள அமெரிக்கன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் வந்து இவங்க விட்டுர்றாங்க. சரி, எதற்காக மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ட ட்ரம்ப் யூஸ் பண்ணணும்? இந்த மாரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ அவங்கவங்க நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல தான் அனுப்புவாங்க. இப்போ இன்னைக்கு சொன்னேன்ல, அம்ரிட்சர்ல வந்து 220 பேர்ட்ட வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்தியால இருந்து போனவங்கள திருப்பி வந்து விட்டுட்டாங்கன்னு. இதே மாரி போன வருஷமும் அனுப்பிச்சிருக்காங்க ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல.
அப்போல்லாம் எப்பயுமே காலங்காலமாக இது நடக்கிறது தான். போன வருஷத்துக்கு கூட 2000க்கு மேலே வந்து லேண்ட் பண்ண வச்சாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு ஹியூமன் கண்டிஷனில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எங்கள் நாட்டு ஆளுங்களப்பா நீங்களே எடுத்துக்கோங்கன்னு. ஆனால் இவர் மிலிட்ரி ஏர்கிராஃப்டை பயன்படுத்துகிறாரு. பார்த்தீங்கன்னா இது காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் 5 மடங்கு ஆகுமா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டோட. இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஹாண்டுராஸ்க்கு அமெரிக்காவிலேருந்து ஹாண்டுராஸ்ன்றது அமெரிக்காவிலேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு நாடு. அங்கே திருப்பி அனுப்பணும்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா ஒரு பேசஞ்சருக்கு $800 கிட்ட ஆகுமா. ஆனால் இதே மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்னா $4000 மேலே ஆகுமா. ஸோ 5 மடங்கு அமெரிக்காவுக்கு செலவு. இருந்தாலும் என்ன காரணம்னா அது வந்து ஒரு மெசேஜாங்க. இதை பாருங்கங்க, என் நாட்டுக்கு நீ வந்தீங்கன்னா மிலிட்ரி தான் உன்னை டீல் பண்ணும் அப்படின்றது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு மிரட்டல் மாதிரி. என் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் உன்ட்ட வரும், திருப்பி வந்து விட்டுருவோம் உங்கள் நாட்டு மக்களை அப்படின்னு. இன்னொன்று, இவருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். ஸோ அந்த எலக்டோரேட்டுக்கு இது வந்து ஒரு மெசேஜ். இதை பாருங்கங்க, எனக்கு ஓட்டு போட்டிங்கல்லங்க, பாருங்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் திருப்பி அனுப்புகிறேன். ஸோ இமீடியட்டாக எல்லாத்துக்கும் ஒரு கவரேஜ். ஸோ இந்த காரணங்கள்னால தான் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் மூலமாக அனுப்புறது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும், ரொம்ப இன்ஹியூமன் கண்டிஷனில் கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு அனுப்புனாலும் அவருடைய அந்த கோர் எலக்ட்ரேட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்சிகோ பிரசிடென்ட் அவங்க கிளாடியா எதிர்த்தார்கள். கொலம்பியன் பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு எதிர்த்தாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு கண்டிஷனில் அவருடைய ஏர்கிராஃப்டை போயிட்டு, அதாவது கொலம்பியன் ஏர்கிராஃப்ட் போய் கூட்டு வந்துடுறாங்க. நம்ம நாடு எதிர்த்தோமா பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணாங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளுடைய பிரதமரும் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட்டை கேட்டாங்க, என்னங்க இல்லீகல் இமிகிரண்ட் பற்றி நீங்கள் ரைஸ் பண்ணீங்களான்னு. ஆமாம்மா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரைட்டான இதை தான் செய்வார்னு. ஸோ அப்பயே எல்லாராலையும் இன்ஃபர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம நாடு அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில், ஆமாம் நாங்கள் எல்லாரையும் திருப்பி வாங்கி இது பண்ண போகிறோம், ஏன்னா இல்லீகலாக அவங்க போயிருக்காங்கன்னு. ஸோ அந்த ஸ்டாண்டில் தவறே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் இல்லீகலாக அங்கே போகிறது தவறு தான். என்ன இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலாக போகிறது ரொம்ப தவறு. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஹேண்ட் கஃப் மூலமாக, அதாவது கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு, ஸோ இது ரொம்ப இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதற்கு எதுவும் நம்ம எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு இதுதான் லாங்கஸ்ட் இந்த சதர்ன் அமெரிக்கன் கான்டினென்ட் கண்ட்ரிஸ் வரைக்கும் தான் இது வரைக்கும் ட்ரம்ப் அனுப்பிச்சிருக்காரு. அதை தவிர அடுத்த நாட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம நாடு தான் முதல்ல, அதுவும் லாங்கஸ்ட் ஃப்ளைட்டாக. ஸோ இதுக்கு கொஞ்சமாவது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் பட்ஜெட்லேயும் நான் பார்த்தேன், மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி யூஎஸ் பைக்ஸுக்கு 50% டேரிஃப்லேருந்து 40% டாரிஃபை குறைச்சாங்க. இது யாருக்கு யூஸ் ஆக போகுதுன்னா ஹார்லி டேவிட்சன் கம்பெனிக்கு. போன ட்ரம்ப் 1.0 பார்த்தீங்கன்னா இந்த ஹார்லே டேவிட்சன் இஷ்யூவில் தான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதற்கப்புறம் நம்ம டேரிஃபை குறைச்சி 50% வச்சுருந்தோம். இப்போ நம்மளே வாலண்டியராக 40% ஆக்கிட்டோம். அதற்கு அடுத்தது 125% ஒரு காஸ்ட்லி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 125% இம்போர்ட் டியூட்டியிலேருந்து 70% குறைச்சிட்டோம். இது யாருக்கு யூஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா டெஸ்லா காருக்கு. ஸோ இந்த இதுவுமே அமெரிக்கா டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடி நாமளே வாலண்டியராக நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, நாங்களே குறைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது நம்மளுடைய டாக்ஸேஷன் இஷ்யூ. அதே சமயத்தில் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இஷ்யூவில் அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க பண்ணுறது சரி, ஏன்னா அவங்க நாட்டுக்கு உள்ளே போகிறவங்கள அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி கை விலங்கு போட்டு கால் விலங்கு போட்டு இன்ஹியூமனாக அனுப்புறது தவறு. ஆனால் அவங்க நாட்டுடைய பாலிசி. நம்ம நாடை பொறுத்தவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இவங்களும் இங்கே வேலை வாய்ப்பு சரியாக இல்லைன்னு தான் பல லட்சம் வீடெல்லாம் அடமானம் பண்ணி எப்படியோ போனாங்க. அவங்களும் இப்போ பாவம் இவ்வளோ செலவு பண்ணதும் வேஸ்ட்டாக போய் திரும்பி வராங்க. அவங்கள கொஞ்சம் ஹியூமனாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நாடு கொஞ்சம் எதிர்க்கணும். நம்ம ரொம்ப ட்ரம்ப்புக்கு பயந்துக்கிட்டு நம்ம ரொம்ப சாஃப்டாக அணுகிறோமோ, ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறோமோ, அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் அவங்க ஹியூமானிட்டேரியனாக அனுப்பணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணணும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இல்லை கரெக்டாக தான் அணுகிறாங்க, ட்ரம்ப் பண்ணுறதும் சரிதான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.